நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, நான் உனக்கு முன்னே போய், ஆம், தேவன் நமக்கு முன்பாக செல்ல விரும்புகிறார். மோசேயிடத்தில் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி, அவர் முன் கடந்து வரும்போது நம் வாழ்க்கையில் கர்த்தர் முன்பாக செல்லும் பொழுது நடக்கின்ற சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கும்படியாக யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உரிமையோடு கூட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம்? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். துதிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். ஒன்று, அவரை நம் வாழ்க்கையிலே முன்னணியிலே, அவரை நம் வாழ்க்கையிலே முதன்மையாய் வைத்து தேவனை துதிக்கின்ற போது தேவஜனமாகிய நாம் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக சிறப்பாக உள்ளம் பூரிக்கும்படியாய் செய்யத்தக்கதான கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் துதிக்கின்ற ஜனங்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் எந்த மக்களும் கண்டிராத அதிசயத்தை அந்த ஜனங்களுக்கு தேவன் செய்தார். காரணம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தபடியினாலே, வாக்கை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினாலே அந்த ஜனங்களை அன்றைக்கு அந்த பாதையெல்லாம் அதிசயமாக வனாந்தரமான பாதையிலே கடக்க முடியாத கடல் அருகில் கடந்து வந்த போது வெட்டாந்தரை நடப்பது போல நடந்து போனதாக சொல்லப்படுகிறது. யோர்தான் வெள்ளம் பிரவாகித்து ஓடுகின்ற அந்த காலகட்டத்திலே அவருடைய கால் அந்த தண்ணீரிலே பட்டபோது, யோர்தான் நதியிலே பட்டபோது அவர்கள் நடைப்பயணமாக அந்த நதியிலே கடந்து போனதாக, ஜெரிகோவை அவர்கள் லகுவாக ஜெயிச்சதாக சொல்லப்படுகிறது. காரணம், தேவன் அந்த ஜனங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். அதுபோல தேவன் நம் வாழ்க்கையிலே முன் செல்லும் போது அதிசயமான காரியங்கள் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் பெரிதான காரியங்களை தேவன் செய்கின்றபடியினாலே நம் வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க முன் செல்ல மனதார ஒப்பு கொடுப்போம். அதிசயம் செய்கிறவர் கூடவே கடந்து வருவார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார், அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த அதிசயமான தேவன் இன்றைக்கும் உயிராக நம் வாழ்க்கையின் நடுவிலே நமக்கு முன்பாக செல்கிறவராய் இருக்கிறபடினாலே நடத்த மனதார நம்முடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அனுமதிப்போம். அவர் நடந்து வந்தால், நமக்கு முன்பாக அவர் கடந்து போனால் எந்த விதத்திலும் தேவ ஜனங்களாகி நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக நாங்கள் மனதார ஆண்டவரே சமூகத்தில் எங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிற ஐயா, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் ஜனமாகிய நாங்கள், உம் ஜனமாகிய நாங்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.